தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வீரசிங்கம் பேசுகிறேன். தமிழ் திரையுலகில் 50 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களை பற்றி நம்முடைய தமுக்கு சேனல் வழியாக சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1975 ஆண்டுல இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய அபூர்வ ராகங்கள் என்கிற திரைப்படத்தில் அபஸ்வரமாய் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் இன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அபூர்வ ராகங்கள் திரைப்படத்துல ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் அறிமுகம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு ராகத்தை பற்றி அவர் சப்டைட்டிலாக அவர் காட்டுவார். கமலஹாசனுக்கு ஒரு அபூர்வ ராகம், அதிசய ராகம், ஸ்ரீவித்யாவுக்கு ஒரு ராகம், இப்படி ஒவ்வொரு நடிகர்களையும் கதாபாத்திரத்தையும் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அதை ஃப்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு ராகத்தையும் சப்டைட்டிலா போடுவார். அப்படி ரஜினிகாந்த் இன்ட்ரோடக்ஷனுக்கு தான் அவர் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவார். அப்பவே அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, தமிழ் சினிமாவுடைய கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சாருன்னு தெரியல. ஒரு காம்பவுண்ட் கேட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவார். ஓப்பன் பண்ண ஃப்ரீஸ் பண்ணா அபஸ்வரம் அப்படின்னு ஒரு டைட்டில் வரும். அப்படி அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் இன்றைய சூப்பர் ஸ்டார். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் அதிசய ராகமாக, ஆனந்த ராகமாக, அபூர்வ ராகமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் என்பதில் நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஒரு நடிகர், அதாவது தமிழ் மொழி அறியாத ஒரு நடிகர் கன்னடத்திலிருந்து வந்திருக்கிறார். தமிழ் அவருக்கு சரியாக பேச வரவில்லை. ஆனாலும் அவர் கன்னடத்தையும் தமிழையும் கலந்து ஒரு விதமான ஒரு ஸ்டைலில் அவர் பேசுறாரு. அது தமிழ் ரசிகர்களுக்கு புதுசா இருக்கு, வரவேற்கத்தக்கதாக இருக்கு. அவருடைய செய்கை, நடை, உடை, பாவனை எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அது சிவாஜி சாருடைய ஸ்டைல்ல அவர் 24 ஃப்ரேம்னா இவர் 48 ஃப்ரேம். அந்த ஸ்டைலை அப்படியே ஃபாஸ்ட் பண்ணி அவர் பண்ணார். அது பின்னால தெரிஞ்சது. பட் இருந்தாலும் இப்படி ஒரு யுக்தி ஒன்று இருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்படி தமிழ் சினிமாக்குள்ள என்டர் ஆகி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் சின்ன சின்ன கேரக்டர்ஸா ரஜினி சார், கமல் சார் 2 பேருமே சேர்ந்தே பண்ணிட்டு இருந்தாங்க. 76ல இளையராஜா வர்றாரு, 77ல பாரதிராஜா வர்றாரு. பாரதிராஜாவுடைய 16 வயது நிலை படம் தான் சூப்பர் ஸ்டாருக்கு, ரஜினிகாந்துக்கு ஒரு மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. அந்த இது எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ரஜினிகாந்துக்கே அதாவது பாலச்சந்தர் சார் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் 16 வயது நிலை அவங்க 2 பேருக்கும் 3 பேருக்கும் சொல்ல போனா கமல், ரஜினி, ஸ்ரீதேவி, இப்படி இந்த 3 ஸ்டாருக்குமே அது ஸ்டார்ட் அப்பா இருந்தது. அங்கிருந்து துவங்கிய பயணம் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த 3 பேர்ல ஒருத்தவங்க இல்லை. அவங்க ஸ்ரீதேவி ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார், அதாவது ரஜினி கமலுக்கு முன்பாகவே மும்பை சென்று அங்கே வெற்றி கொடி நாட்டியவர். காலச்சூழல் காலம் அவர்களை கொண்டு சென்று விட்டது. கமல் ரஜினி இன்னைக்கு இந்த ரேஸ்ல ஓடிட்டு இருக்க 2 ஸ்டாருமே கமல் ரஜினி, அதுக்கு இணையா ஓடுறது இளையராஜா. இவங்க சொல்லணும்னா, அதாவது இந்திய சினிமாவிலையும் சரி, உலக சினிமாவிலையும் சரி, ஒரு நடிகர் என்பவர் தொடர்ந்து 50 ஆண்டு உச்சத்துல இருக்கிறாரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரே நடிகர் யார் என்றால் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவருடைய இந்த உச்ச ஸ்தானத்தை அவர் தொடர்ந்து தக்க வைத்தே கொண்டே இருக்கிறார் என்றால் அதற்கு அவர் சாதாரணமா ஏதோ ஷூட்டிங் வந்தோம் நடிச்சோம் அப்படின்னு போறது கிடையாது. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அவருடைய பங்களிப்பை
என்ன செய்வது என்று யோசித்து அவ ஒரு படையப்பா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படையப்பா ரீ-ரிலீஸ், செகண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பட செகண்ட் ரிலீஸ் வந்து உலகமெங்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்லையா, அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த படையப்பான்னா அந்த படையப்பாவில் என்ன ஸ்டைல் பண்ணலாம், அந்த ஒரு ஒரு கொஞ்சம் வயசான தோற்றத்துக்கு ஒரு 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 பெரிய ஒரு டவல் ஒன்று போட்டு அப்படி தூக்கி போட்டு வர்றது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து யோசிச்சு யோசிச்சு வந்து அவர் புதுசா கிரியேட் பண்ணி, அதாவது ரஜினினா ஸ்டைல். அப்ப ஒரே ஸ்டைல எல்லா படத்துக்கும் பண்ணா அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஸோ அப்போ வந்துட்டு ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஸ்டைல அவர் வந்து கிரியேட் பண்ணுவார். எப்படி 14 இல்லை எது அப்படி இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாரோ, அப்புறமா என் வழி தனி வழி அப்படிங்கிறது, இப்படி ஒவ்வொன்றும் பாஷா வந்து என்ன சொன்னீங்க, என்ன பேசுனீங்கன்னா உண்மையை சொன்ன அப்படிங்கிறது, இப்படி ஒவ்வொரு வார்த்தையை உச்சரிக்கிற விதத்திலையுமே வந்து அவர் வந்து ஒரு அதிர்வலியை ஏற்படுத்துவார். அப்படி ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்றும், இன்னும் அவர் வந்து தமிழ் சினிமா, இந்திய சினிமா, உலக சினிமா அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்து வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்பது நம்மளுடைய விருப்பம். அது அல்லாமல் இன்றைக்கு படையப்பா ரிலீஸ் ஆயிருக்கு. படையப்பாவும் வந்து மீண்டும் ஒரு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணணுங்கிறது நம்மளுடைய விருப்பம். இந்த வகையில் இருக்கின்ற பொழுது இப்போ வந்து தலைவர் 173 அப்படின்னு ஒரு, அதாவது ஒரு படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கல, அது 173வது படமாக இருக்கிறதுனால அந்த படத்தோட எண்ணிக்கையே தலைவர் 173 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே வந்து அதுக்கு ஒரு இயக்குனரை நியமித்து சுந்தர்சி சாரை வந்து பேசி முடிவு பண்ணி அந்த அறிவிப்பு வந்தது. ஒரு மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் சுந்தர்சி சார் வந்து அதுல இருந்து விலகிக்கிட்டாரு. அது வந்து அவங்களுக்கு அது கருத்து வேறுபாடு அல்ல, ஆனா அவங்களுடைய விருப்பப்படி இவர் கதை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் அதில் போயிட்டு இருந்தது. அதை தாண்டி இப்பொழுது அடுத்த இயக்குனர் யார் என்கிற ஒரு கேள்விக்குறி, அதாவது சஸ்பென்ஸ்ல இப்போ இருக்கு. அது வந்து அது பின்னால் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது வந்து ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் மட்டுமே அது தெரிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. அது பொது வெளிக்கு எப்பொழுது வருகிறதோ அது வந்து அது நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் கொடுக்கும். அந்த படம் நிச்சயமா மக்களுக்கு, ரசிகர்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஃபில்மா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதுல வந்து நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, அதாவது ரஜினி கமல் காம்போ மீண்டும் வரும் பொழுது அதுல இளையராஜாவும் இருந்தால்தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பது நம்முடைய விருப்பம். அதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு அந்த யங் ஜென்ரேஷனோட அவங்க பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு விஷயம், இதெல்லாமே இருந்து இந்த திரைப்படம் எப்படி வருகிறது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. ரஜினி சார் அவர்கள் தொடர்ந்து தமிழ் திரை உலகில் சாதனை புரிய வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.